வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். நெறைய சமயங்கள்ல நம்ம அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்ப்போம். நமக்கு அவங்க ஒண்ணு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். பட் அத அப்படியே போய் டைரக்ட்டா சொல்ல மாட்டோம். "நீ கண்டிப்பா இத செய்யணும்னு அவசியம் இல்ல. பட் இத செஞ்சா கொஞ்சம் நல்லாருக்கும்." அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். "நீ கண்டிப்பா வரணும்னு இல்ல. முடிஞ்சா வா." அப்படி சொல்லுவோம். "நீங்க இங்க எதையும் வாங்கணும்னு இல்ல. சும்மா வந்து பாருங்க." அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சில ஷாப்கீப்பர்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்றது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர்ஸ் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். ஒண்ணு நாட் தட் யூ ஹேவ் டு, இன்னொன்னு நாட் தட் யூ ஷுட். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். பக்கத்துல ஒரு வெர்ப் அவ்வளோதான். கடைசியா ஒரு வெர்ப சேர்த்துக்க வேண்டியதுதான். ஒருவேளை நீங்க ஏதாவது அட்ஜெக்டிவ சேர்க்கிற மாரி இருந்தா, பி பிளஸ் அட்ஜெக்டிவ் அப்படி நம்ம சேர்த்துக்கணும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நாட் தட் யூ ஹேவ் டு தான் நம்ம எடுத்துக்க போறோம். இத எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாட் தட் யூ ஹேவ் டு அண்ட் நாட் தட் யூ ஷுட் 2 இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம். அப்படி கிடையாது. 2க்கும் பர்ப்பஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நாட் தட் யூ ஹேவ் டு எடுத்துக்கலாம். இதுல என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணும் பிரஷர் இல்ல. நான் உன் மேல ஒரு பிரஷர் போடுறேன்னு நீ நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இத நீ செய்யணும்னு நான் சொல்லல. முடிஞ்சா அத கொஞ்சம் செய். அப்படி சொல்றது தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, நீ கண்டிப்பா வரணும்னு இல்ல. முடிஞ்சா வா. அப்படி சொல்வோம். அப்ப நாட் தட் யூ ஹேவ் டு என்ன வெர்ப் பாருங்க வர்றது. வெர்ப் வந்து கம் அவ்வளோதான். ஸோ நாட் தட் யூ ஹேவ் டு கம். நீ கண்டிப்பா வரணும்னு இல்ல. நாட் தட் யூ ஹேவ் டு கம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அத இப்பவே கிளியர் பண்ணிடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு அப்படின்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது வந்து கொஞ்சம் யூ டோன்ட் ஹேவ் டு கம் அப்படின்னா நீ ஒன்றும் வரணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று பொதுவாக இந்த ஹேவ் டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ளிகேஷன்ஸ் கடமை டியூட்டிஸ் அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ஹேவ் டுவை யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நாம கூடுமான வரைக்கும் நீ கண்டிப்பாக நான் சொல்கிறத கேட்கணும்னு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் பொலைட்டாக ப்ரெஷர் போடாமல் சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் தட் யூ ஹேவ் டு கம். முடிஞ்சா வா. யூ கேன் இஃப் யூ வாண்ட். விரும்புனா வா. உனக்கு விருப்பம் இருந்தா வா. யூ கேன் இஃப் யூ வாண்ட். விரும்பினால் நீ வரலாம். அந்த மாதிரி சொல்றதுக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சே நீங்க ஏகப்பட்ட சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த வேர்பை மட்டும் மாத்தி நீங்க ஏகப்பட்ட சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எதையும் வாங்கணும்னு இல்லை. ஜஸ்ட் வந்து பாருங்க அப்படியே நம்ம சொல்ல போறோம். அப்ப நாட் தட் யூ ஹாவ் டு வேர்ப் பாருங்க பை. எதையும் வாங்கணும்னு இல்லை. அப்ப நாட் தட் யூ ஹாவ் டு பை எனிதிங். அவ்வளோதான் அந்த பார்ட். ஜஸ்ட் உள்ள வந்து பாருங்க. Just come and take a look. Not that you have to buy anything. Just come and take a look. எவ்வளோ சிம்பிளா லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நீ இப்பவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படி உடனே பதில் சொல்லு அப்படிலாம் நான் உன்னை வந்து கம்பல் பண்ணலை. ப்ரெஷர் போடலை. யோசிச்சு மெதுவா சொல்லு. ஸோ நம்ம சொல்றப்பவே பாருங்க அடுத்தவங்களை போட்டு ரொம்ப படுத்தாம அப்படியே மேலோட்டமா சொல்றோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர். இப்போ நாட் தட் யூ ஹாவ் டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். ஸோ இப்போ நாட் தட் யூ ஹாவ் டு ஆன்சர் ரைட் நவ். இப்பவே யோசிச்சு சொல்லு. திங்க் அபவுட் இட் அண்ட் டெல் மீ லேட்டர். நாட் தட் யூ ஹாவ் டு ஆன்சர் ரைட் நவ். திங்க் அபவுட் இட் அண்ட் டெல் மீ லேட்டர். நீ கண்டிப்பா பணம் டொனேட் பண்ணணும்லாம் இல்லை. முடிஞ்சா பண்ணு, விரும்பினா பண்ணு. அப்படி சொல்ல போறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணுங்க. அப்படி சொல்லு. அப்போ நாட் தட் யூ ஹாவ் டு டொனேட். நம்ம முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த வேர்பை மட்டும் மாற்றி நீங்கள் ஏகப்பட்ட சென்டென்ஸை சொல்லலான்ட்டு அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது. யூ கேன் இஃப் யூ வாண்ட். நீங்கள் விரும்பினா தரலாம். நாட் தட் யூ ஹாவ் டு டொனேட் பட் யூ கேன் இஃப் யூ வாண்ட். இன்னைக்கே முடிக்கணும்னு இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கு. கூடுமான வரைக்கும் இன்னைக்கு முடிச்சிட்டா நல்லது. அப்படி சொல்கிறோம். பாரு இன்னைக்கே அதை முடிச்சாகணும் நீ. யூ ஹாவ் டு டூ இட். அப்படி சொல்லு. இன்னைக்கே அதை முடிக்கணும்னு இல்லை. பட் ஆனால் டெட்லைன் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்கிறப்பவே எதுக்கும் நம்ம கொஞ்சம் இன்னைக்கே முடிச்சு வச்சிடலாம். அப்படின்ற ஃபீல் அடுத்தவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர் போடாமல் ஒரு விஷயத்த சொல்கிறது. அதை தான் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். அங்கே தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் தட் யூ ஹாவ் டு. பக்கத்தில் பாருங்க முடிக்கிறது. இன்றைக்கே முடிக்கிறது. நாட் தட் யூ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் டுடே. டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கு. பட் த டெட்லைன் இஸ் அப்ரோச்சிங். பட் த டெட்லைன் இஸ் கம்மிங் அப்.
இப்போ அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்துக்க போகிறோம். நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு. கண்டிப்பா கோட் சூட் தான் போட்டு வரணும்னு ரூல்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா பெரும்பாலும் எல்லாரும் ஃபார்மலா அப்படிதான் வருவாங்க. பார்த்துக்கோ அப்படி சொல்றோம். இப்ப யார் கண்டிப்பா நாளைக்கு சூட்ல தான் வந்தாகணும்னா முடியாது. நான் அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதிலா கண்டிப்பா போடணும்லாம் ரூல்ஸ் மாதிரி இல்லம்மா. ஆனா வந்து பெரும்பாலும் எல்லாரும் இப்படி ஃபார்மலா தான் வருவாங்க. பார்த்துக்கோ அப்படிங்கிறப்பவே அடுத்தவங்க வந்து செஞ்சுருவாங்க இல்லையா? ஸோ அதுதான். இப்ப நாட் தட் யூ ஹேவ் டு வேர் அ சூட். கோட் சூட் அணிவது. வேர் அ சூட். அவ்வளோதான் சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. பெரும்பாலானவங்க ஃபார்மல்ல தான் வருவாங்க. Most people will be dressed formally. Not that you have to wear a suit, but most people will be dressed formally. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படி சொல்கிறோம். சரி நாம நிறைய யூ ஹாவ் டு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தவங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ப்ரெஷர் போடாமல் பாரு இதை செய்யணும்னு இல்லை பட் செஞ்சுட்டா நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் நாட் தட் யூ ஹாவ் டு ப்ளஸ் வேர்பை இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாட் தட் யூ ஷுட். இது எங்கே அப்படின்னா அட்வைஸ் பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு. அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கல, நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அட்வைஸ்னால் அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது தான். பட் நமக்கு செய்யணும், அவங்களால நமக்கு ஒரு காரியம் ஆகணும். அந்த இடத்துல தான் யூ ஹாவ் டு. இது வந்து நீ செஞ்சால் உனக்கு நல்லது கண்டிப்பாக இதை செய் அப்படின்லாம் நான் உனக்கு வந்து கம்பல் பண்ண முடியாது உன்னை. பட் செஞ்சால் நல்லது. கண்டிப்பாக என்னோட அட்வைஸை நீ அப்படியே கேட்கணும்னு நான் சொல்லலை. அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சட்டில் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. நமக்காக அப்படின்னா ஹாவ் டு. பாரு ஓ நல்லது தான் சொல்கிறேன், நீ கேட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த நாட் தட் யூ ஷுட். நீ என்னுடைய அட்வைஸ் அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் நீ கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாகவே இதுக்காக கொடுக்குறியோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸு நீ பண்ணாத அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட நம்மளால் டைரெக்டாக சொல்ல முடியல. அப்போ நம்ம இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ நாட் தட் யூ ஷுட். என்னுடைய ஆலோசனையை கேட்கணும்னு. லிசன் டு மை அட்வைஸ். நாட் தட் யூ ஷுட் லிசன் டு மை அட்வைஸ். ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, ஐ திங்க் யூ ஆர் ஓவர் பேயிங். ஐ திங்க் யூ ஆர் ஓவர் பேயிங். பாரு இதுக்காக நீ பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஸோ பியோர் அட்வைஸ். அவங்க கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்கல. அட்வைஸாக சொல்கிறேன், இதை கேட்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் அப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த நாட் தட் யூ ஷுட். இப்போ நாட் தட் யூ ஷுட் பாரு பயப்படுறது அப்படின்னா அஃப்ரைட். அது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ பி ப்ளஸ் அட்ஜெக்டிவ் தான் போடணும். அதனால தான் நாட் தட் யூ ஷுட் பி அஃப்ரைட். ஆனால் கொஞ்சம் காஷியஸாக இரு. பட் இட்ஸ் பெட்டர் டு பி காஷியஸ். பட் இட்ஸ் பெட்டர் டு பி கேர்ஃபுல். எப்படி வேணால் சொல்லலாம். இங்கே வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். ரொம்ப லாங் சென்டென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் வச்சு சென்டென்ஸ் சொல்ல போகிறோம். உடல் எடையை குறைக்க நீ அப்படியே பட்னி கிடக்கணும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடு அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சென்டென்ஸை வேணால். நம்ம பட் இதை மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ இது அட்வைஸ் தான். அப்போ நாட் தட் யூ ஷுட் பட்னி கிடக்கிறது அப்படின்னா ஸ்டார்வ் யுவர் செல்ஃப் அப்படியே நீ பட்னி கிடக்கணும்னு நான் சொல்லலை. நாட் தட் யூ ஷுட் ஸ்டார்வ் யுவர் செல்ஃப். எதுக்கு? உடல் எடையை குறைப்பதற்கு. டு லூஸ் வெயிட். நாட் தட் யூ ஷுட் ஸ்டார்வ் யுவர் செல்ஃப் டு லூஸ் வெயிட், பட் ஈட் ஹெல்தி அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அதே மாதிரி தான் சொல்ல போகிறோம். பட் நீங்கள் சுத்தமாக ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படி சொல்கிறோம். அப்போ நாட் தட் யூ ஷுட் அவாய்ட் ஸ்வீட்ஸ் என்டையர்லி. சுத்தமாக முழுமையாக. நாட் தட் யூ ஷுட் அவாய்ட் ஸ்வீட்ஸ் என்டையர்லி. பட் குறைச்சிக்கோ. குறைக்கிறதுனா கட் பேக் அப்படின்னு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்லுவோம். இப்போ ட்ரை டு கட் பேக். எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு இல்லையா இந்த டூ ஸ்ட்ரக்சர்ஸும்? இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீ எனக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போ நாட் தட் யூ ஹாவ் டு இல்லையா? இப்போ அடுத்ததில் நமக்காக கேட்கல. இப்போ நீ கண்டிப்பாக அவனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் பாரு அவன் ஃபோனை எதிர்பார்க்குறான். நீ ஃபோன் பண்ணவன் அவன் எதிர்பார்த்துட்ருக்கான். ஸோ இது அடுத்தவங்களுக்காக சொல்கிறோம், அட்வைஸாக சொல்கிறோம். அப்போ யூ ஷுட். ஸோ இந்த டூ சென்டென்சஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா?
ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கட்டாயம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் நான் சொல்லல. முடிஞ்சா பண்ணு அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ நாட் தட் யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ. நீ கட்டாயம் அவனுக்கு ஃபோன் பண்ணுன்னுலாம் நான் சொல்லல. நாட் தட் யூ ஷுட் கால் ஹிம். ஆனா பாரு அவன் உன்னோட ஃபோன எதிர்பார்த்துட்டு இருக்கான். பட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் யுவர் கால். ஸோ இந்த வீடியோல நாம நாட் தட் யூ ஹேவ் டு அண்ட் நாட் தட் யூ ஷுட் எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.